தீப்புண் கையிலையோ கால்லையோ ஒரு பட்டாசு விழுந்து வெடித்து தீப்புண் பட்டுட்டுனா இமீடியட்டாக எங்கே தண்ணீர் குளிர்ந்த தண்ணி எங்கே இருக்கோ அங்கே கையை கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். தண்ணி படுறதுனால இன்ஃபெக்ஷன் வராது. தண்ணி படுறதுனால சலம் வைக்காது. தண்ணி பட்டக்கூடாதுன்னு வைக்காம வச்சுக்கணும். ஏன்னா சிம்பிள் ஃபிசிக்ஸு. இப்போ ஒரு இதில் சூடாக காப்பி இருக்குது, என்ன பண்ணுவீங்க? ஆற்றுறீங்கள, இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றுறீங்க. அப்போ என்ன பண்ணுது? இதில் உள்ள சூடு காற்றுல போயிடுது, இந்த இடம் குளிர்ந்துருது. திரும்ப இதில் ஊற்றுறீங்க, அப்போ என்ன பண்ணுது? அந்த ஹீட்டை இது எடுத்துக்குது. அப்போ எக்ஸ்சேஞ்சு காற்றில் போகும்போது காற்றுக்கும் இதுக்கும் உள்ள அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி தண்ணியில் நீங்கள் இந்த இடத்துல பயங்கர ஹீட் இருக்கும். காயம் பட்டுதுன்னா, தீ காயம் பட்டுனா ஹீட் இருக்கும். தண்ணிக்குள்ளே முக்கி வச்சிங்கன்னா அந்த ரேடியண்ட் ஹீட்டு, இந்த ஹீட்டு அங்கே தண்ணிக்குள்ளே போயிடும். அப்போ டிஷ்யூ டேமேஜ் குறையும், ஒரு மேலட்டால் போயிடும். அந்த தீ காயம் வந்து உள்ள வரைக்கும் டேமேஜ் பண்ணாது. உள்ளுக்குள்ளே உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சேஃபாக பாதுகாப்பாக இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் காயம் பட்டுடுச்சு, தீ பட்டுடுச்சுன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே முக்கி வச்சுக்கணும். எங்கே தண்ணி இருக்கோ, இல்லைனா ரன்னிங் வாட்டர் இருக்குது, டேப் இருக்குன்னா அப்படியே டேப்பை திறந்து விட்டு அப்படியே பிடிச்சிக்கணும். ஒரு 10-5 நிமிஷம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் வைத்தியம் பண்ணிக்கலாம். பிறகு நீங்கள் டாக்டரை பார்த்து ஊசி போட, ஆயின்மெண்ட் அப்ளை பண்ண, உள்ளுக்குள்ளே மாத்திரை கொடுக்க, அதெல்லாம் செய்துக்கலாம். துணியில் பிடிச்சிட்டுனா என்ன பண்ணணும்? டபார்னு துணியில் பிடி உட்காந்து கம்மி மத்தாவை பற்ற வச்சுட்டு இருப்பாங்க. டபார்னு பாவடையில் பிடிச்சி மேலே வரைக்கும் வந்துட்டு, போர்வை இருந்தால் போர்த்திக்கலாம். காற்று பட்டால் தான் தீ எரியும். ஆக்சிஜனை கட் பண்ணணும், என்ன பண்ணணும்? போர்வை எடுத்து போர்த்திக்கணும். அல்லது என்ன பண்ணணும்? போர்வை இல்லை, அப்படியே உருண்டுற வேண்டிதான். அந்த இடத்துல உருண்டிட்டிங்கன்னா அந்த காற்று படுறது அந்த கட் ஆகும்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக தீ அணைஞ்சிரும். இதுதான் ஃபஸ்ட் எய்டு பண்ணுறது. நீங்கள் அந்த 2 ஃபஸ்ட் எய்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தண்ணியில் படுறது ஒன்றும் கெடுதல் கிடையாது, இன்ஃபெக்ஷன் வராது, அது தெரிஞ்சுக்கணும். சிலர் வந்து புண்ணு இருந்தால் அதில் தண்ணியே படக்கூடாதும்பாங்க. தண்ணியை விட்டு தரவை வாஷ் பண்ணலாம், எல்லா புண்ணையும் வாஷ் பண்ணலாம், கழுவிட்டு தான் மருந்து போடணும். அப்போ அதில் டெப்ரீஸ் இருக்கும், அதில் அந்த கெட்ட திசுக்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துகிட்டு தான் கையை வச்சு வாஷ் பண்ணுறது நல்லது. க்ளவ் போட்டுட்டு கையை வச்சு நல்லா வாஷ் பண்ணால் நமக்கு என்ன நிலைமையில் இருக்குது புண்ணுங்கிறது தெரியும். அதனால் அது தவறே கிடையாது. தண்ணி படுறதுனால இன்ஃபெக்ஷன் வராது. நல்ல துப்புரவான தண்ணி வச்சு கழுவிக்கலாம்.